வருகை தர வாய்ப்பளித்த இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி மற்றும் அவரது குழுவினர், சென்னை ரிசர்வ் வங்கி அலுவலகத்தைச் சேர்ந்த குழு மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும், மிக முக்கியமாக திருக்கண்டலபுரம் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த முகாமுக்கு பெருமளவில் வருகை தந்து சிறப்பித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. நீங்கள் எல்லோரும் இப்போ மார்னிங்லேருந்து நிறையா பார்த்தீங்க. பட் 2 இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். ஒன்று ப்ரேயர், தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து இல்லை விநாயகர் துதி அண்ட் ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி பை ஹரிப்ரியா ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு ஒரு மங்களகரமான ஆரம்பத்தை அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாரும் இன்னொரு முறை நீங்கள் எல்லாம் நல்லா கை தட்டணும், நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். இரண்டாவது, மாவட்ட ஆட்சியர் வந்து சிறப்பித்தார். வேறு சில கடமைகள் இருக்கிறதுனால அவரால் இங்கே இருக்க முடியல. பட் ரொம்ப சிறப்பாக நாங்கள்லாம் என்ன பேசணும்னு நினச்சோமோ அதெல்லாம் அவரே பேசி முடிச்சிட்டார். அவர் ரொம்ப பாப்புலர் கூட. அவர் சொன்னார், மாவட்ட ஆட்சியரை கூட பார்த்துடலாம், வங்கி அதிகாரியை பார்க்க முடியாதுன்னு. பட் இங்கே வங்கிகள் அத்தனையும் இங்கே வந்திருக்கு, ரிசர்வ் வங்கியும் வந்திருக்கோம். நாங்கள் வங்கி அதிகாரிகளை சந்திக்கிறது சிரமமாக இருந்துக்கலாம் ஒரு காலத்தில். பட் தற்போதைய நிலைமை அப்படி இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்று வங்கி வசதி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்கு இருக்கிறது. நம்ம அதை பற்றி பேசுவோம். மூன்றாவதாக, இந்த தானம் அறக்கட்டளை சார்பில் இந்த நிதிசார் கல்வி மையம், சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ரொம்ப ஒரு நல்ல தெருக்கூத்து மூலமாக ஒரு சின்ன நாடகம் பண்ணி எல்லாரும் எதுக்கு வங்கி கணக்கு வச்சுருக்கணும், எதுக்கு வங்கியில் பணத்தை சேமிக்கணும், எந்த மாதிரியான சேஃப்டி, நமக்கு இன்சூரன்ஸ், பென்ஷன் எல்லாம் நம்ம பண்ணிக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் நல்லா போய் சேர்ந்துருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கும், அந்த தானம் அறக்கட்டளைக்கும், அதை ஏற்பாடு செய்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும், இந்திய பொருளாதாரம் உலக நாடுகளுக்கு மத்தியில் உன்னத நிலையில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இந்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் உள்ள அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் மேல் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். This is what we call as an all-inclusive development, and it is our shared goal. இந்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் வங்கி இதற்கான பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இதன் ஒரு பகுதியாக எல்லோருக்கும் வங்கி கணக்கு என்ற ஒரு திட்டத்தை நமது வங்கிகள் ஒரு பெரிய அளவில் செயல்படுத்தி உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும். சமுதாயத்தில் எல்லோரும் முன்னேற்றம் அடைய வேண்டும், பொருளாதார வளர்ச்சியின் பயன் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக 2014 மற்றும் 2015 ஆண்டு நாம் ஜனதன் கணக்குகளை வங்கியில் ஆரம்பித்தோம். அதே சமயத்தில் எனது ஆதார் எனது அடையாளம் என்று நாம் எல்லோரும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நம் அனைவருக்கும் ஆதார் அட்டையும் கிடைத்தது. இன்னொரு பக்கம் கைபோன் வசதி, மொபைல் போன் நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்தது. இந்த மூன்றும் சேர்ந்து, அதாவது ஜன்தன், ஆதார், மொபைல் ஃபோன், இது வந்து நம்ம ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொன்னோம். அப்போ அது ஒரு பெரிய மாற்றம் நம்ம எல்லாருடைய வாழ்விலையும் கொண்டு வந்ததல்வா.
அது இந்த நாட்டில் ஒரு டிஜிட்டல் புரட்சியையே ஏற்படுத்தியது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விரைவு கட்டண சேவை, ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம், யூபிஐ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு விரைவு கட்டண சேவை இங்கு நம் நாட்டில் கோலோச்சி கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பண பரிமாற்றம் யூபிஐ மூலமாக எல்லோரையும் அடைந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. கட்டண செயலி மற்றும் வங்கி கைபேசி செயலிகள், பேமெண்ட் ஆப்ஸ் அண்ட் பேங்கிங் ஆப்ஸ், பேங்கிங் மொபைல் ஆப்ஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த வங்கி கணக்குகளை பாதுகாப்பான வகையில் நடத்தி செல்வதற்காக சில விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வகுத்திருக்கிறது. நாம் ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கு துவங்க வேண்டும் என்றால் சில அடையாள ஆவணங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதை நாம் அதிகாரப்பூர்வமான அடையாள ஆவணங்கள், அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்கிறோம். உங்கள் பாஸ்போர்ட், உங்கள்